சிதம்பரம் தொகுதி, சிதம்பரம் நடராஜ பெருமாள் எல்லாம் இங்கே இருக்கின்ற அத்துணை பிரச்சனை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதாவது உண்மையில யாரையாவது நான் காலை தொட்டு நான் வணங்கணும்னா அது அண்ணாமலை செட்டியார். அந்த காலத்துல இல்ல பிள்ளை, அந்த காலத்துல இருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு சேவை இந்த மண்ணுக்கு செஞ்சுட்டு போனார். கார்டியாலஜி மட்டும் இல்ல, நெஃப்ராலஜி, யூராலஜி, நியூராலஜி, எந்த அண்ணாமலை செட்டியார். அவர் சென்னையில வாழ்ந்தவர். ஆனால் இங்கே இந்த மண்ணில 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பிறகு அந்த பல்கலைக்கழகத்தில் இந்த கல்லூரிகளில் பாட்டாளிகள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கே படித்து இன்று வாழ்க்கையில உயர்ந்த பதவிக்கு சென்றது காரணம் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை இந்த மண்ணில் உருவாக்கினார். இன்னைக்கு அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் சின்ன பின்னாம ஆக்கப்பட்டு சிதைத்து இந்த திமுக அரசு. அது மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை, இது அரசாங்கம் என்னைக்கு எடுத்ததோ நாசமா போயிடுச்சு. அது காரணம் திமுக. இந்த 5 ஆண்டு காலம் இந்த மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்லை, கருவிகள் இல்லை, எதுவும் கிடையாது. அது மட்டுமில்ல, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கிடையாது. அது மட்டுமில்ல, 6000 ரூபாய்க்கு ஊதியம் பெறுகின்ற இந்த ஊழியர்கள் 6000 ரூபாய்க்கு இந்த காலத்துல வாழ முடியுமா? கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்க, குடிநீர் வரியை ஏத்திட்டீங்க, வீட்டு வரியை ஏத்திட்டீங்க, போக்குவரத்தை ஏத்திட்டீங்க, பால் விலையை ஏத்திட்டீங்க, பருப்பு ஏத்திட்டீங்க, மண்ணெண்ணெய் விலையை ஏத்திட்டீங்க, எல்லா விலையும் ஏத்திட்டு 6000 ரூபாய் ஊதியம் கொடுத்து அந்த ஊதியம் வாங்குறவன டிரான்ஸ்பர் பண்ற வேண்டியது மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு? எப்படிப்பட்ட பகுதி, எப்படிப்பட்ட மண்? கடலூர் மாவட்டம் விவசாயம், வேளாண்மை, உழவர்கள் நிறைந்த மாவட்டம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் உழவர்களை குண்டர் சட்டத்திலே போடுகின்ற கொடுங்கோல் ஆட்சி இந்த திமுக ஆட்சி. உலகத்துல மிக கொடூரம் யார் தெரியுமா? வரலாற்றுல ஹிட்லர். லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ணா ஹிட்லர். ஜெர்மனியில வாழ்ந்தான் 2வது உலக போருக்கு முன்பு. அப்படிப்பட்ட ஹிட்லரும் அவங்க நாட்டில் உள்ள விவசாயி மேல கை வைக்கல. ஆனால் நம்ம ஊர்ல ஹிட்லர் ஆட்சி. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட திமுக ஆட்சியே. திமுகவே மக்கள், விவசாய மக்கள் அத்தனை பேரும் சேருங்கள். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாயிகளை பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். ஒரு ஓட்டு கூட திமுக போடாது. நம்ம கூட்டணிக்கு போடுங்க. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் வாக்குகள் போடுங்கள். விவசாயிகளை தலை நிமிர வைப்போம். எடப்பாடி பழனிசாமி அடிப்படையிலே ஒரு விவசாயி. அவர் ஆட்சி காலத்தில்தான் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்தவர். அந்த சட்டத்தை கொண்டு வர செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். எனக்கு அதெல்லாம் தெரியும். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று முதல் சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அந்த வார்த்தையை சொன்னதே நான் தான். அதை ஊரா போய், தெருவா போய், துண்டு பிரசுரம், நடைபயணம் இதெல்லாம் போய் அழுத்தம் கொடுத்து போராட்டம் பண்ணிய பிறகு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரை பல முறை சந்தித்து பிறகு அவர் அறிவித்து இந்த மண்டலம் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட மண்டலம். இதுதான் உண்மை, இதுதான் தேவை.